இந்த வீடியோவில் மத்தியம்மாவோட ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்னைக்கு 9th ரோம் லெட்டரை பார்க்கலாம். பகு பாகையா குத்தா எழுந்து வெளியே சென்றதுன்னு இல்லையா, அந்த கர்ரை மட்டும் சேர்த்துக்கோங்க. கர்ரு சேர்த்துக்கோங்க. சேர்க்க வேண்டியது மட்டும் இங்கே எழுதியிருக்கேன், சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உட்டுன்றது எழுதும்போது உட்டான்றது உட்டாச்சு, உட்டுக்கர். சரியா. அடுத்தது முசிஃபர் தக்கையா வகு ஆராம் கர்னே के लिए लेट गया. முசாஃபிர் தக்கு கயா. முசாஃபிர் வந்து சோர்வடைஞ்சிட்டான். அவர் அண்டு ஆறாம். இந்த வகு வந்து 2 வாட்டி வரக்கூடாது. வகுன்றது யாரை குறிக்குது? முசாஃபிரை தான் கொடுக்குது. ஸோ வகு வரக்கூடாது. அண்டு எழுதிட்டு அப்படியே எழுதிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போது ராமன் வந்தான், அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராமன் வந்து சாப்பிட்டான், அவ்வளோதான். அவன் சாப்பிட்டான்றது அவன்றது எக்ஸ்ட்ரா வேர்டு. அவன் தான் வகு. அதை வந்து அடிச்சுட்டு நம்ம எழுதிடலாம். अतः मेम 2 दिन से बीमार हूँ, मेम अभी स्कूल नहीं जा सकता. मेम 2 दिन से बीमार हूँ. मेम வரக்கூடாது, ஏன்னா 2 வாட்டி மேம் வரக்கூடாது. ஒரு வாட்டி அடிச்சுட்டு इसलिए அதனால் ஸ்கூல் नहीं जा सकता इसलिए எழுதிக்கோங்க. வகு போல் சாக்தி தீ வகு சுப் ரஹி. அவள் பேச விரும்பினா ஆனாலும் அமைதியாக இருந்தா. வகு போல் சாக்தி தீ லேக்கின் ஆனால் சுப் ரஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5th ஒன்று ஜல்தி சாவோ காடி நஹி மிலேங்கே. சீக்கிரம் போ, இல்லைனா வண்டியை மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தான் ஜல்தி ஜாவோ நஹிந்தோ இல்லைனா காடி நஹி மிலேங்கி. அடுத்தது வகு பகுத் பீமார் ஹே வகு சல் ஃபிர் நஹிம் சக்தா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறணும், அதனால தான் விட்டுறாதீங்க. வகு இத்தனா பீமார் ஹே கி வகு ஃபிர் நஹிம் சக்தா. பகுத்துன்றது இத்தனாவாக எழுதுறாங்க. இத்தனானாலும் பகுத்துனாலும் பகுத்துனா அதிகம், இத்தனானா இவ்வளவான உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கி சல் ஃபிர் நஹிம் சக்தா. ஏ அப்துல் ஹேம் ஏ மேரே தோஸ்த் ஹேம். இவர் வந்து அப்துல் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஏ மேரே தோஸ்த் இங்கே முதல்ல எழுதிருங்க இந்த லைனை. மேரே தோஸ்த் அப்துல் மட்டும் எழுதிட்டு ஹேம் அப்படியே மீதி எழுதிருங்க. சரியா. ஏ அப்துல் ஹேம்ன்றதை இதை இங்கே எழுதுங்க. ஃபஸ்ட் இதை எழுதுங்க, செகண்ட் இதை எழுதுங்க. அடுத்தது வகு ஏ காலி மேம் ரக்தா ஹே வகு நதிக்கே பாச. அவன் ஒரு தெருவில் வசிக்கிறான், அது வந்து நதிக்கு கரைக்கு அருகில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி எழுதலாம்? வகு நதிக்கே பாஸ் வாலி கலி மேம் ரகதாக. அவன் நதிக்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தெருவில் வசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புலிஸ் ஆயி லோக் பாகயி. புலிஸ் வந்ததுனால மக்கள் வந்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கே ஆத்தேவை சேர்த்துக்கோங்க. போலீஸ் கே ஆத்தே ஹி லோக் பாகயி. இந்த கே ஆத்தே ஹி அப்படின்றது சேர்த்துக்கணும். ராத் ஆயி चारों और अंधेरे फैल गया. रात के आने पर चारों और अंधेरा फैल गया. ராத் கே ஆணை பெர் இரவு வந்ததுக்கப்புறமே சாரும் 4 திசையிலையும் வந்து இருட்டு சூழ்ந்துச்சு. ஃபைல்கையா சூழ்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிராமர் வந்து படித்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அப்படி பண்ணுறதுன்ட்டு டைம் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. கிளாஸ் இருக்கும்போது தான் வந்து நம்ம கிளாஸில் கிராமர் கிளாஸில் பார்க்கும்போது தான் நம்ம வந்து இதுக்கு மெதுவாக டெஃபினேஷனோட பார்க்க முடியும். சரியா. அடுத்தது வந்து ஆஷுத் ஷுத் யஹு ஏக் கிதாப். யஹு ஏக் கிதாப் எப்படி வரும்? நம்ம எப்போவுமே பேசிக்கான ஒன்று என்னது? ஹேல முடியுமா? யஹு வந்தால் ஹேல முடியுமா? மேரா வந்தால் ஹேல முடியுமா? ஸோ அந்த ஹேவையே விட்டுருக்காங்க. ஸோ அதை மட்டும்தான் எழுதணும். புரிஞ்சுது? அந்த ரெண்டும் ஈஸி. ஒன்று வந்தால் ஈஸியாக மார்க் எடுங்க. அடுத்தது மேம்னே ஏக் ருப்பியா பூச்சா. பூச்சானா கேட்கறது, கேட்கறதுனா காதில் கேட்கறது. மேம்னே ஏக் ருப்பியா மாங்கா. நான் வந்து ஒரு காசு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாங்கான்னு தான் சொல்லணும். மேம்னே உஸ்கோ கஹா. நான் அவனுக்கு சொன்னேன். கோன்ற இடத்துல சே போடணும். கோன்ற இடத்துல என்ன பண்ணணும்? சே போடணும். அவ்வளோதான். ராம்னே உஸ்கே கே பாஸ்ன்ற இடத்துலையும் சே போடணும். கோவை சே போடணும். கே பாஸ் வந்தாலும் சே போடணும். அடுத்து உஸ்கோ கோ வந்தால் என்ன பண்ணணும்? சே போடணும். அடுத்தது கே பாஸ் வந்திருக்கா? சே போடணும். அவ்வளோதான். கோ வந்திருக்கா? சே போடணும். என்ன வந்திருக்கணும்? கோ கே பாஸ்லாம் வந்தால் என்ன பண்ணணும்? சே போடணும். கேலியே வந்திருக்கு, அப்போது கீ போடணும். கேலியே வந்தால் என்ன பண்ணணும்? கீ போடணும். மேரேலியே அப்படின்னா முஜே மேரேலியே முஜே 2 ரூபியா தீஜி. அவ்வளோதான். புரியுதா? காந்திஜினே தேஷ் கோ வந்திருக்கு. ஸோ அதனால இங்கே கீயாக மாறுது. கோன்றது கீயாக மாறுது. இது வந்தால் ஈஸியாக இப்படி சுழிச்சு மட்டும் விட்டிங்கன்னா மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். சரியா. அடுத்தது மேம் உஸ்கோ கர் கோ வந்திருக்கு. கர் கயான்னு தான் அது கோ வரலை.
கோவை எடுத்துகிட்ருக்காங்க. ரவி கோ, இந்த கோ மட்டும்தான் இப்போ நோட் பண்ணணும். ரவி கோன்றது கேவாக மாறி இருக்குது. ரவி கே. ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பாடி ஆஃப் பார்ட் இதெல்லாம் வந்ததுன்னா ப்ளூரல்ஸில் தான் சொல்லணும், கோ சொல்லக்கூடாது. குச் பானி தீஜியே, குச்சுனா கொஞ்சம், சில தண்ணி கொடு அப்படின்னு சொல்ல முடியாது, சில அப்படின்னு. குச்சுனா சில, கொஞ்சம் தண்ணி தாப்பா அப்படின்னு தான் சொன்னால் அப்போது தோடேனா கொஞ்சம் தண்ணி தாப்பா அப்படின்னு சொல்லுவோம். தோடேனா சிறிது. வகு நதி நஹி மர் கயா, வகு நஹி மாறா, வகு நஹி மர் கயா, வகு நகரி மாறா அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ இதில் இந்த கோ இருந்ததை அடுத்து எழுதுங்க, இல்லைனா மாற்றி எழுதுங்க. எப்படின்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிராமர் பார்ட்டில் இருக்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து நான் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன் மிஸ் கிராமரில் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்தது பார்ப்போம். பேஜ் 11 பாருங்கள். கலம் கி துகான் में கிசி பரீட்சா கே பாரே மேம் இருக்கு. அந்த 2 இருக்குது கொடுத்துருக்காங்க. 11th 1 இது என்னது? நமக்கு கான்வர்சேஷன் பார்ட் 16ல் கான்வர்சேஷன் இருக்குது. இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒன்று வந்துடும். இது கலம் கே துகான் வந்திருக்கு. அத்த கலம் கே துகான் செகண்ட் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து கிதாப் கே துகான் வந்திருக்கு. கிதாப் கே துகான் வந்து தேர்ட் ஒன்று. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 4 வந்து கண்டிப்பாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 1 கண்டிப்பாக வந்துடும். அடுத்து சுட்டி மாங்கத்தே உயே அப்பனே அத்தியாபக் நாம் அப்படி இருக்கு இல்லையா? அப்புறம் கசரத் கர்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தவரையும் வந்து 3 படிச்சுக்கோங்க. 3 மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 எழுதிடுவீங்க. 1 என்னது? 4th 1, 5th 1, அடுத்து வந்து செகண்ட் 1, செகண்டு 4th 5th. எத்தனை? செகண்டு 4th 5th இது மட்டும் படிச்சுக்கோங்க. லெட்டரில் ஃபுல் மார்க் வாங்கலாம். அடுத்தது அனுவாத் அபியாஸ் பாருங்கள். அனுவாத் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். முஜே பஹாட்கி ஃபஸ்ட் 1, செகண்ட் வந்து தக்ஷின் பாரத், அடுத்து வந்து எக்பார் கலீஃபா இருக்கு இல்லையா? அது சரியா? தேர்டு 3 மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஹிந்தி மேம் இருக்கு இல்லையா? ஹிந்தி மேமில் அனுவாத் கீஜின்றது ஃபார் மினிட் போத் ஸ்டடி இருக்கு இல்லையா? 1 நிமிடம் நாங்கள் இருவரும் அசையாத நின்றிருந்தோம் இருந்தது இல்லையா? அது. அடுத்த செகண்ட் 1 ஆஃப்டர் பாபர் ஹேட் ரூல்டு, தில்லி ஹரியானையை அமர்ந்து பாபரோடது. தேர்ட் 1 பாபர்கே தேர்ட் 1 நாம் எல்லோரும் உழைத்து சாப்பிட வேண்டும். இஃப் ஆல் ஒர்க்ஸ் ஹார்ட் அதற்கு அது. ஃபோர்த் 1 ஸ்டாண்டிங் ஆன் க்ளவுன்ஸ், தூக்கு மேடையில் நின்று கொண்டு வீரபாண்டி கட்டபொம்மன் இருக்கு இல்லையா? அது. ஃபோர்த் 1 மொத்தம் 4 மட்டும். அதில் 3 இதில் 4 7 மட்டும் படிச்சுக்கோங்க ட்ரான்ஸ்லேஷனுக்கு. சரியா? இதுலேயும் பாருங்கள் தூக்கு மேடை தான் கொடுத்துருக்காங்க. முஜே பஹாட் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் நாம் எல்லாரும் உழைத்து சாப்பிட வேண்டும் எனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தில்லி ஓகே சிங்காசன் பர் பைட் நிற்கிற அது கொடுத்துருக்காங்க. சரியா? பாபரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் இந்த 7 தான். 7 படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்ஸ் கொண்டு பண்ணிடலாம். மதியமாக இதுவரை ரிவிஷன் கிளாஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். மதியம் ரிவிஷன் கிளாஸில் நீங்கள் படித்து மார்க் என்ன ஸ்கோர் பண்ணீங்கன்றத எக்ஸாம் முடிஞ்சு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டோன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? கிராமர் கிளாஸ் உட்பட வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். தன்யவாத்.